நிறைய பேர் என்ன உன் பையன் நான் இங்க தான் பார்த்தேன், இப்பயும் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏன் நம்பல? ஏன் நம்மள வீட்டுக்கு வரும்போது கரெக்டா ஒருத்தர் இருக்காங்க நம்பது, அப்புறம் எப்படி நான் நம்பணும்? இவ்வளவுதான் ஜி வளர்ந்து பொருத்தம். வெறும் எலும்பா பிறந்தாரு, இவ்வளவுதான். அப்ப என் புள்ள மட்டும் ஊமி ஆயிடுவானா அப்படின்னு ரொம்ப நினைச்சு அழுது இருப்பேன். அழுவேன் நான், அழுது பேசுவேன். பேசு போனா ஒண்ணுமே பேச தெரியாது உனக்கு, வெறும் என்ன பாப்பான் பசின்னு கூட கேட்க தெரியாது, அது கூட அவங்க கேட்டு கொடுக்கணும். எனக்கு பசிக்குதுன்னு அவங்க சொல்ல தெரியாது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேச்சுன்னு வந்ததுன்னா அது எவ்வளவு எனக்கு சந்தோஷம் இருக்கும். அதுவும் பேச்சு வந்து பாடுறானும் போது அது ரொம்ப எனக்கு சும்மானா அந்த 7 கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே சிரிச்சாங்க. அந்த 7 வந்து இவரோட ஜெர்சி நம்பர். அவங்க எல்லாம் வந்து சும்மா இந்த 7க்கு என்ன தகுதி இருக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் பேர் யோசிச்சிருப்பாங்க. ரொம்ப நாங்கெல்லாம் அழுதோம். பையன் வந்து நிறைய விஷயம் நம்ம பேசணும். பிக் பாஸ் பத்தி நிறைய விஷயம் பேசலாம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அம்மா கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது இருக்கு, ஏதாவது பேசணும் அப்படின்ற ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருக்கு? ஏன்னா பிக் பாஸ் போயிட்டு இதெல்லாம் பண்ணேன், ஏன் இன்னும் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காம இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் ஏதாவது இருக்கு அம்மா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு? பிக் பாஸ் உள்ள நடந்ததை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் என்ன உன் பையன் நான் இங்க தான் பார்த்தேன், இப்பயும் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏன் நம்பல? ஏன் நம்மள வீட்டுக்கு வரும்போது கரெக்டா ஒருத்தர் இருக்காங்க நம்பது, அப்புறம் எப்படி நான் நம்ப முடியும்? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? 20-30 பேர்ட்ட கம்ப்ளைண்ட் ஏன் எதிர்க்க சொல்லுவாங்க? வர வரைக்கும் தூங்க மாட்டேன். வந்து முகத்தெல்லாம் பார்த்துட்டு இதாச்சு தூங்க போறேன். அப்புறம் வீட்டுக்கு வர புள்ள கரெக்டா இருக்கும்போது நான் மத்தவங்க சொல்றதை நம்பி அவனை கஷ்டப்படுத்த கூடாது. அதனாலதான் எதுவும் கேட்க மாட்டேன். அப்போ இப்ப இருக்கிற பசங்க கிட்ட கேட்டாதான் அதிகமா ரொம்ப ரொம்ப பயங்கரமா ஜென்சி மாமா இருக்குமா? இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் தாண்டி ஜென்சி கிட்ஸ் இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு சரியான அம்மாவா இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு வைப்புக்கு வந்துட்டீங்க. ஆமா, பிக் பாஸ் பத்தி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து ஜெஃப்ரி பத்தி இங்க இருக்கு நம்மள்ட்ட வீடியோஸ்ல நாங்க எடுத்த வரைக்கும் ஜெஃப்ரி சொன்ன அதே பாயிண்ட் தான் சொன்னாங்க. அங்க பாக்க இங்க பாக்க ஊர் சுத்திட்டு இருந்தா, அங்க இப்படி இருந்தா அப்படி இருந்தான்ற குறைகள் தான் ஜெஃப்ரி மேல நிறைய விஷயம் இருந்துச்சு. பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் இந்த ஏரியாவோட மக்களோட பார்வையே நோக்கமே மாறி போச்சு. அது எப்படி பாக்குறீங்க? அதுல வந்து இப்போ 100% யாருமே அவனை குறை சொல்ல மாட்டாங்க. குறை சொல்லணும்னு இருக்கிற கொஞ்சம் பேர் கண்டிப்பா அவங்க சொல்லாம இருக்க முடியாது. நீங்க இன்டர்வியூ எடுத்தப்போ சொன்னவங்க எல்லாருமே அவனை குறை சொல்லாதவங்க. அதை தாண்டி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா குறை சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் பசங்களை வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா வளர்க்குறவங்க, இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்த வீட்டு பிள்ளையே இப்படித்தானே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி என் பிள்ளைய அவங்க நினைக்க முடியாது. 21 வயசு வரைக்கும் நம்ம வெளியில அனுப்பலாம். அதுல எல்லாத்துலயுமே பட்டுக்கிட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்தவங்களுக்கு பத்தி சொல்லுவாங்க. 21 வயசுல அவங்க லைஃப் அவங்கள கெடுத்துக்கினாங்கன்னா அதுக்கு மேல வெளியே வர முடியாது. அவர் வந்து எல்லாருக்கூடயும் பழகட்டும் தான் அனுப்பணும். எல்லார்கிட்டயும் பழகலாம். நல்லவங்களா அவங்களுக்கு தேவை, கெட்டவங்களும் தேவை. ஒரு சண்டை போடும்போது தடுக்கிற அளவுக்கு தைரியமான பசங்களும் வேணும். வெறும் கோழை பசங்களோ வெறும் படிக்கிற பசங்களோ இன்டெலிஜென்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா வகையான ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம். அவங்களுக்கு இவரும் ஹெல்ப் பண்ணா இவங்களுக்கு அவங்களும் பண்ணலாம். நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கவலையே பட மாட்டேன். கவலைப்பட்டதே என் பையன் நான் எப்படி இருந்தேன்னு அப்படிதான். அப்படியே ஏதாவது ராங்கனாலும் நாங்க தானே பாத்துக்க போறோம். என் பையன் நான் அவன் வயசுல எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இருக்கும். அவனுக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்து அவன் கிளியர் ஆயிடும். அங்கே வரைக்கும் எல்லாருமே அந்த சொல்லுது. ஓகே, சூப்பர். ஆமா, இப்போ நிறைய விஷயம் பார்த்தோம். நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஜெஃப்ரிக்கு 3 வயசு வரைக்கும் பேச வரல. குழந்தை பிறந்து நல்ல மாதிரி அழகா வளர்ந்தாரு, ரொம்ப எலும்பா இருந்தாரு. நான் குழந்தை டாக்டர் கிட்ட கேட்பேன், என்னோட அம்மா எல்லாரும் உங்களை விட ட்வின் தான் பாருங்க இவ்வளவுதான். நீ சொன்னா நம்ப மாட்டீங்க. வெளியே சுத்திட்டு இருக்கும்போது இல்ல ஜெஃப்ரி வந்திருக்காப்பா எங்க ஆபீஸ்ல சொன்னாங்க. நானும் இந்த மாதிரி முல்லட் கட்டிங்லாம் பண்ணிட்டு ஜெஃப்ரி மாதிரி சுத்திட்டு இருந்தேன், மினி ஜெஃப்ரி வந்திருக்கான்னு ஜெஃப்ரி மாதிரி என்னதான் சொல்லுவாங்க. டக்குன்னு திரும்பி பாத்தீங்கன்னா நானும் ஜெஃப்ரி மாதிரி இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம். இவ்வளவுதான் ஜி வளர்ந்து பொருத்தம். எலும்பா பிறந்தாரு. ஆனா கிலோ வந்து 2.5 கிலோ இருந்தாரு. அப்ப நான் டாக்டர் சார் இந்த குழந்தை எனக்கு பழிச்சு கொடுக்குவீங்களா, பழிக்குவானா அப்படின்னு கேட்டா, என்னம்மா இப்படி கேக்குறீங்கன்னு சொன்னாங்க. இல்ல சார் வெறும் பிடிக்கவே முடியல என்னால, வெறும் எலும்பா இருக்காரு.
ஒண்ணும் இல்லம்மா அழகா வந்துருவாரு. 6 மாசம் கழிச்சு செக்அப் கூட்டினாங்கன்னா அப்ப நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறமா என் பொண்ணெல்லாம் வந்து 8 மாசம் 9 மாசத்துல எல்லாம் நல்லா பேசுவாங்க. இவரு நான் அதே மாதிரி 8 மாசம் 9 மாசத்துக்கு எல்லாம் பேசுனா அம்மானு கூப்பிடுவாரா அப்பான்னு கூப்பிடுவாரா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னு எதுவுமே சொல்லல. 1 வயசு தாண்டி பேசுவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே படுக்க வச்சுன்னு பேசினே இருப்பேன். அவருக்கு ஒரு சைடு தலையே செப்பையாயிட்டு இருக்கும். என் கை மேலேயே தான் படுக்க வச்சிருப்பேன். பேசுவேன் எவ்வளவு நேரம் என்னால பேச முடியுமோ நைட்ல பேசுவேன். பாட்டு பாடுவேன். அதையாவது திருப்பி பாடுறாரான்னு கேட்டுன்னு இருப்பாரு. ஆனா பாட மாட்டாரு. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்போ ஊமையா தான் ஆயிடுவாரோ அப்படி 2 வயசை தாண்டியோ அவ்வளவுதான் ஊமையா தான் ஆயிடுவாரு. டாக்டர்ல என்ன சொன்னாங்க? டாக்டர் கிட்டே நான் போல. நான் டாக்டர் கிட்டே போல. எப்படியோ என் பேச்ச கேட்டுனே இருக்கிறாரு. இவரு பேசிடுவாரு. ஒரு செக்கப்போ அவங்க எல்லாம் கூட்டின்னு போனா ஒரு மாதிரி நம்மளுக்கு வேற மாதிரி பதில் சொல்லிடுவாங்க. இந்த டெஸ்ட் பண்ணோம் அந்த டெஸ்ட் பண்ணோம் குழந்தைய கஷ்டப்படுத்திடுவாங்க. நம்மளுக்கு தேவை கடவுளோட நம்பிக்கை. எனக்கு என் குழந்தை பேசணும், நல்ல மாதிரி பேசணும். ப்ரேயர் பண்ணினே இருப்பேன், பாடினே இருப்பேன். பாடுவான், பாட்டு கேட்பான், எல்லாம் சிரிப்பான், எல்லாம் பண்ணுவான். அந்த ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும் திருப்பி பண்றது. ஆனா ரிப்ளை மட்டும் பண்ண மாட்டான். 3 வயசு தாண்டி அவர் பேசுனதுதான் அம்மான் எல்லாம் சொன்னாரு. ஐயோ 3 வயசு தாண்டி பேசிட்டாரா இவருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே மூவ் பண்ணோம் நாங்க. பாண்டு ஒரு குழந்தை ஒரு வயசுல சொல்லலைன்னா அந்த அம்மாக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது வந்து நான் ரொம்ப அழுதலா இருக்கிறேன். என் பிள்ளை மட்டும் ஊமி ஆயிடுவானா அப்படின்னு ரொம்ப நினைச்சு அழுதுருப்பேன். அழுவேன் நான். அழுது பேசுவேன். பேசுப்பான்னா ஒண்ணுமே பேச தெரியாது உனக்கு. வெறும் என்னை பாப்பான், பசின்னு கூட கேட்க தெரியாது. எதுவுமே கேட்க தெரியாது. வச்சுட்டு போவேன். என் தங்கச்சி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவேன். நானும் வேலைக்கு போனாதான் எங்களுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவேன். அக்கா தங்கச்சி கிட்ட இங்கதான் இருந்தாங்க தங்கச்சி. நான் இங்க இருந்து 2 வீடு தாண்டி இருந்தேன். விட்டுடுவேன். அவங்க கொடுப்பாங்க சாப்பாடு. அது கூட அவங்க கேட்டு கொடுக்கணும். எனக்கு பசிக்குதுன்னு அவங்க சொல்ல தெரியாது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேச்சுன்னு வந்ததுன்னா அது எவ்வளவு எனக்கு சந்தோஷம் இருக்கும். அதுவும் பேச்சு வந்து பாடுறானும் போது அது ரொம்ப எனக்கு அம்மான்னு சொன்ன அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? அப்பதான் ரொம்ப சந்தோஷம். பிக் பாஸ்ல இருந்து ஜெஃப்ரிக்கு முதல் கால் வருது, போன் கால் வருது. ஜெஃப்ரி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா இந்த மாதிரி நான் பிக் பாஸ்ல கூப்பிடுறாங்கம்மா அப்பா அப்படின்ற போது என்ன சொன்னீங்க? உங்களோட மனநிலை என்னவா இருக்கு? அது பிராங்க் கால் பண்ணு சொன்னேன். நீங்க வந்து நடந்து போன இல்லப்பா உன்னை பாடும்போது நிறைய பேர் பார்த்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பி அதே நம்பர் வந்தது. மம்மி அதே நம்பர் வருது மம்மி. என்ன பண்றதுப்பா, சரி நீ டூக்காலாவது போட்டு பாரு. அப்புறம் எடுத்துன்னு போனான். சரி போய் பாக்கலாமா மம்மி அப்படின்னு. சரி உனக்கு இன்னொரு போன் கால் வரட்டும்பா போலாம் அப்படின்னு சொன்னேன். திரும்ப வந்ததுக்கு அப்புறமா போலான்னு சொல்ற நேரம் என் கால் உடஞ்சிருச்சு. நடக்கவே வரல. படியில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்து ஏர் கிராக். அடி மேல அடிதான் எடுத்து வைக்கிறேன். ஆனா நான் தான் வரணும்ன்றது அவரோட விருப்பம். ஆட்டோ வச்சு போயிட்டு லிப்ட்ல அந்த மேடமும் லிப்ட்ல இருக்கிறாங்க, நாங்களும் இருக்கிறோம். என்னை கை பிடிச்சி கூட்டின்னு போறான். எங்க ஃபர்ஸ்ட் நாள் இங்க ஆபீஸ்க்கு மெதுவா நடந்து வரோம். அவங்களும் என்ன பாக்குறாங்க. அவங்கதான் இன்டர்வியூ பண்ண போறாங்க, எனக்கு தெரியாது. அவங்களும் லிப்ட்ல வராங்க, நாங்களும் வரோம். அதுக்கப்புறம் இவங்கதான் தெரிஞ்ச உடனே அவங்க வெளியில வந்து அம்மா இன்னொரு முறை நீங்க ஜெஃப்ரி கூட வராதீங்க, உங்க காலை கவனிங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா காலையில போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. ஜிஹெச்ல இருக்கிறேன். குரோம்பேட் ஜிஹெச்ல இருந்தாங்க. நான் ஒரு 1 o'clock போன் பண்றமே முடிஞ்சானா, இல்லப்பா இப்பதான்ப்பா எக்ஸ்ரே எடுத்தேன், எக்ஸ்ரே ஸ்லிப் மடிச்சு பேக்ல போட்டுன்னு வந்துட்டாங்க. ஒரு 30 minutesல வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னமே வந்துட்டீங்கன்னா, இல்லப்பா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போலாம், கட்டே போடல, அதுக்கப்புறம் இங்க பாத்துக்கலாம். அந்த வழியோட வந்திருந்தாங்க என் கூடவே. நான் எங்க போறேன்னா, நான் பாட்டு பாட போனாலும் சரி, இல்லை நான் ஃபுட்பால் விளாட, இவர் வந்துருவாரு ஃபுட்பால் விளாட போனா என் பின்னாடி வந்துருவாங்க. நான் எங்கன்னா பாட்டு பாடுவேன்னா வந்து உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. கரெக்ஷன் நிறைய பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த வழினாலும் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் எங்க போறேனோ எனக்கு சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய என் பின்னாடியே டிராவல் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி முதல் நாள் செட்டு உள்ள போறாரு வீட்டுக்குள்ள, சேது அண்ணனை பார்த்து ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நம்ம சேதுபதி சார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். சேதுபதி சார் பேசுறாரு. இப்ப கூட பேசிட்டு இப்படியே அனுப்பிடுவாரா இல்ல உள்ளதான் அனுப்ப போறாரா? அப்பவும் நாங்க ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம். பாடி முடிச்சிட்டு ஆள் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்களோ நம்ம புள்ளைய அப்படின்ட்டு எல்லாரும் சின்ன ஒரு பயம் தான். வாய் சொல்லிட்டு உள்ள போறாரு. அப்பதான் உள்ள போயிட்டாரு. 7 வருஷம் 8 6 வருஷம் 7 வருஷம்லாம் அதுக்கு வெயிட் பண்ணி உள்ள போயிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் டைம்லயே நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னும் போது அது எவ்வளவு ஸ்டேஜ் ஏறி பெரிய அவர்கிட்ட விஷயம். பாட்டு பாடி ரொம்ப கஷ்டம். டிராபி வாங்கி போகும்போது நீங்க அவர் அப்படி போனதும் நாங்களை வெளியே அனுப்பிச்சாங்க பாருங்க. ஓகே கன்ஃபார்ம் உள்ள போயிட்டாரு. ஓகே. ஆமா இப்போ நிறைய விஷயம் இந்த பிக் பாஸ் உள்ள நடந்துச்சு, நிறைய பேசுச்சு. ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்டுமா, எல்லாரும் சுத்தி கண்டஸ்டன்ட் எல்லாம் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜெஃப்ரிக்காக சப்போர்ட் பண்றது யாரு அப்படிங்கிற போது யாருமே சொல்லல, எல்லாரும் சிரிச்சாங்க. அது அந்த மொமெண்ட்ல ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஜெஃப்ரி வந்து கூப்பிட்டு யாரும் கை தூக்கலாலும் பரவாயில்ல, சிரிக்காதீங்கன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அது டிவில பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ வந்து இவன் வந்து சும்மானா அந்த 7 கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க சிரிச்சாங்க. அந்த 7 வந்து இவரோட ஜெர்சி நம்பர், ஃபுட்பால் ஜெர்சி நம்பர். ஃபுட்பால் ஜெர்சி நம்ம நான் நினைக்கிறேன் இந்த 7க்கு தான் போராட போறான், ஜெஃப்ரி போராட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டேன். கரெக்டா 7க்கு போய் நிக்கிறாரு. பார்த்தா அதோட ஒரு ஜெர்சியோட நம்பர் தான். ஆனா அவங்க எல்லாம் வந்து சும்மா இந்த 7க்கு என்ன அவனுக்கு தகுதி இருக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் பேர் யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க சும்மாதான் ஒரு நார்மலா தான் சிரிச்சாங்க. அந்த 7ன்றது வந்து அவருக்கு பிடிச்சது. அதுக்காக தான் அவர் நின்னு போராடினாரு. வேற மத்தவங்க சிரிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வெளிய இருந்து பார்க்க? ரொம்ப நாங்கெல்லாம் அழுதோம். இப்ப இவங்க எல்லாருமே மீடியா பீப்புள் இருக்கிறாங்க உள்ள. தனியா போனது என் புள்ள. அப்ப இவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் உள்ள அவங்க முன்னாடி நின்னு பார்த்தா. அதுக்கப்புறமா அந்த ஒரு மொமெண்ட்டை தாண்டி எல்லாமே அவங்க வந்து கூட சேர்த்துன்னு Okay. நல்லா பாத்துக்கினாங்க. அப்ப அப்ப கூட சொன்னாரு, நான் எங்க அம்மா அப்பாவே என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா அப்பா கூட அவர் எடுக்கல அப்போ. என் ஃப்ரெண்ட்ஸை இந்த இடத்துல மிஸ் பண்றேன். என்னை இப்படி விட மாட்டாங்க, நான் அழுவுறதுக்கு விட மாட்டாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்றதுக்கு ஒருத்தனை தாண்டி ஒருத்தன் வந்து கண்ணை துடைக்கிறதுக்கு ஆள் இருக்கும். ம். அப்படிதான் நினைச்சாரு. எங்க 2 பேர் சொல்லவே இல்லை. ஓகே. எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இப்போ. ஆ. அப்பதான் நான் யோசிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் மேல ரொம்ப அதுக்கு ஏத்த அளவுக்கு அவங்களும் இவர் மேல அவ்வளவு ஆசை. ம். ரொம்ப எப்படி சின்ன பசங்கள்ல இருந்து வளர்ந்தாங்களோ இது வரைக்கும் டிங்குனா டிங்கு தான். அவன் யாருக்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ம். அவனை பத்தி யாரும் சொல்லாதீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வேற யாருன்னா அந்த குரூப்ல இருக்கிற இவங்க குரூப்ல இருக்கிற பசங்களை பத்தி யாருன்னா சொன்னா இவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஓகே. ஆமா இப்போ ஆரம்ப கட்டத்துல ஜெஃப்ரி உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாய்ப்பு ஜெஃப்ரி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு பெரிய சேட்டலைட் மீடியால அப்படின்ற போது உள்ள போறன்ற போது வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 60 நாள் 70 நாள் பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். சூப்பரா வளர ஜெஃப்ரி, அவர் கேப்டன்ஷிப் பண்ணும்போது கூட பயங்கரமான கேப்டன்ஷிப் பண்ணாரு அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நடுவில் ஒரு பிரேக் அவுட் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஜாக்லின் வெளியே போற ஒரு விஷயம் தான். அது என்னதான் இருந்தாலும் வெளியில அது ஒரு மாதிரி தப்பா போற்றியானாலும் அங்க நடந்த ஒரு விஷயம் வேற அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியும் சத்யாவும் ஒரு விஷயம் சொன்னாங்க. அது டிவில டெலிகாஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன எப்படி இருந்துச்சு? அது பணப்பெட்டி இருந்து தூக்கிட்டு வர முடியல. இல்ல ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரிக்கும் ஜாக்லின் அவங்களுக்கும் ஜாக்லின் ஃபர்ஸ்ட் உள்ள போனதே எங்க பொண்ணும் நானும் பேசிக்கினது என்னன்னா, ஜாக்லின் ரொம்ப பாசக்காரம், ரொம்ப பாசம் வைக்கிறவங்க ஆமா, ஃபர்ஸ்ட் தம்பி 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 தம்பியா ஏத்துக்குவாங்க. அவங்க வந்து ஜெஃப்ரிய வந்து தம்பியா ஏத்துக்குவாங்க. லாஸ்ட் வரைக்கும் தம்பி தான் மம்மி இருப்பாங்கன்னு என் பொண்ணு சொன்னாங்க. அங்க பார்த்தா அதே மாதிரிதான் நடந்தது. ரொம்ப அவங்க பாசம் வச்சிருந்தாங்க. அந்த பாசத்துக்கு நடுவுல சாச்சனை வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, ஜெஃப்ரி உங்களை பத்தி பின்னாடி பேசுறேன். அந்த ஒரு இடத்துல தான் ஜாக்லின் கொஞ்சம் பிரேக் ஆனாங்க. தவிர மத்த எந்த இடத்துலயுமே அவனுக்கு எங்கேயுமே விட்டு கொடுக்கல. எங்கேயுமே விட்டு கொடுத்து பேசியிருக்க மாட்டாங்க. அவன் அப்படிதான், அப்படி போவா, அப்படி வருவா, அவன் பாடுறதுலதான் என்ஜாய்மெண்ட் இருக்குது, அப்படி பேசுவாங்க. அந்த கொஞ்சம் செங்கல் டாஸ்க் வந்தது பாருங்க, அதுல கொஞ்சம் அப்படியே அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலதான் போச்சு. கடைசி வரைக்கும் அவங்க யோசிச்சது வந்து ஜெஃப்ரி என் தம்பி. நல்ல மாதிரி பாசம் தான் வச்சாங்க. எல்லாருமே நல்லா பார்த்துட்டு. ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கோவா கேங், கோவா அம்மா செம்ம வைபா இருக்கீங்க. கோவா கேங் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணி ஜேசல்பி சார் எல்லாம் கூப்பிட்டு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாரம் கூப்பிட்டு பண்ணா கூட நான் அப்படிதான்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. விசேதனை வந்து சொல்லதுக்கு அப்புறம் இந்த கோவா கேங் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த டீமா ஒண்ணு செயல்பட்டு இருந்தாங்க. கோவா கேங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. இந்த குரூப் அப்படியே டாப் 5க்கு போனா எப்படி இருக்கும்? அப்படி அந்த மாதிரி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பாருங்க ப்ரோ, நீங்க எப்படி யோசிச்சீங்களோ அதான் அம்மா யோசிச்சிருக்காங்க. பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சு முத்துக்குமரன், சௌந்தர்யா ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. முத்துக்குமரன் டைட்டில் வாங்கினாரு. கப்ப வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முத்துக்குமரன் கப்ப வாங்கினது டிசர்வா இருந்துச்சு அவங்களுக்கு? 2 பேருமே டிசர்வ் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஓகே, யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைச்சீங்க ஃபர்ஸ்ட்? நான் ரொம்ப நினைச்சது சௌந்தர்யா. சௌந்தர்யா. சொல்லிட்டு
சௌந்தர்யா சௌந்தர்யா கட்சியில எப்படி நான் நினைச்சேன்னா ஒரு இது ஷோ நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்ம பேச்சு திறமையும் விளையாட்டு மட்டும் பார்த்து ஒரு ஓட்டு வராது. அதுல கூட என்ன வேணும்னா என்டர்டெயின்மெண்ட். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட், எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணாங்க. அவங்களையே அவங்க யோசிக்கல. அவங்க ஒரு ஆக்ஷன் பாத்துக்கிறீங்களா, வெளியில பாக்க நம்மள எப்படி எல்லாம் பாப்பாங்க அப்படிலாம் யோசிக்கல. அந்த ஷோ நல்லா போகணும், அதுக்கு அவங்க அவ்வளவு என்டர்டெயின் பண்ணாங்க. அவங்களையே அவங்க தாழ்த்தின மாதிரி ஒரு சின்ன வயசு குழந்தை அளவுக்கு இறங்கி லாஸ்ட் வரைக்கும் என்டர்டெயின் பண்ணாங்க. என்டர்டெய்னர் தானே ஷோக்கு மெயின். அந்த மாதிரி யோசிச்சேன் நான். முத்துக்குமரன் வாங்க கூடாதுன்னு நான் யோசிக்கல, கடைசி வரைக்கும் என்டர்டெயின் பண்ணாங்களே. அப்ப இவங்களுக்கு தான் ஓட்டு அதிகம் வரும் போல. சின்ன குழந்தையில இருந்து பிடிக்க. இப்போ எங்க வீட்லயே எங்க 2 குழந்தைங்க வந்து சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், சௌந்தர்யாவுக்கு போட்டுருவேன். அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சௌந்தர்யாவை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் யாருக்கு போடுவேன்னா அவங்களுக்கு என்னோட நிலைமையில இருந்து பார்த்தேன். அப்ப இந்த மாதிரி எல்லாரும் மாத்தி போட்டிருப்பாங்களா சௌந்தர்யாக்கு அப்படின்னு யோசிச்சேன். முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? அவர் வந்து நிறைய விட்டு கொடுத்து போறது, பேச்சு திறமை இதெல்லாம். அவர் ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே அந்த சீட் வாங்கிட்டாரு பேசுறது. நம்ம பேசி 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 அவர் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. எல்லார் மனசுலயும் போய் நின்னுட்டாரு. உங்களுக்கு பிடிக்குமா முத்துக்குமரன்? ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்? காரணம் என்னன்னா அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஒருத்தரை பகையா எடுத்துக்கிறது இல்ல. ஒருத்தர் சண்டை போட்டாலும் அவங்க 2 பேர் ரொம்ப சண்டை முத்தி போற மாதிரி இருக்கிறாங்கன்னும் போது நடுவுல வந்து அது ஒண்ணுமே இல்லாம வாங்கிட்டு போயிடுவாரு. ஒண்ணும் இல்லடா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதுக்கா இப்படி பண்றீங்க, போ பாத்துக்கலாம், போய் வேலையை பாருங்க. நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். டிக்கெட் டு ஃபினாலே என்னதான் ஜெஃப்ரி இல்லைன்னா கூட எல்லாருக்கும் ஒரு வருத்தம். டாஸ் பீஸ்டா வந்து ரயன் இருந்தா கூட ஜெஃப்ரி அந்த இடத்துல இருந்துதான் நடக்கிறதே வேற. 13வது வாரம் எலிமினேட் ஆகலன்னா ஜெஃப்ரி தான் டாப் 5ல வந்திருப்பாரு டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த கேம் எல்லாம் வந்து சிம்பிளா தெரிஞ்சது, அவர் விளையாடுறது அவர் அடிச்சு தள்ளி இருப்பாரு. இப்போ வந்து அவர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டாரு, பிக் பாஸ்க்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஏன் ஜெஃப்ரி இதை பண்ண, இன்ன வரைக்கும் என்கிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கும் ஜெஃப்ரி கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு, ஏதாவது உங்ககிட்ட கேள்வி ஜெஃப்ரி கிட்ட கேட்கணும்னு ஏதாவது இருக்கா? மனசுக்குள்ளேயே ஏதாவது ஒண்ணு இருக்கும் கேட்காம ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கலாம், இத போய் ஏன்டா நீ பண்ண, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பாருங்க. அவரே ஹோஸ்ட் பண்றான் பிளாங்கர் தானே. எதை பத்தினா நீ அப்படியே தொடர்ந்து கோவா கேங்ல இருந்திருக்கலாமே. வரே வாவ் வெளியில வந்து எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அதுல இருந்திருக்கணுமே. என்னதான் சொன்னாலும் ஏன்னா அவங்க 3 பேர் பாருங்க இப்ப கூட ஸ்ட்ராங்கா ஜெஃப்ரின்னு இருக்கிறாங்க. ஜாக்லின் கூட இப்பவும் அவன் என் தம்பின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவருக்கு என்னன்னா நம்மளுக்கு மேல ஒருத்தர் நம்ம சார் புத்தி சொல்றாரு, விஜய் சேதுபதி சார், கேங்குன்னு இருக்காதீங்க, கேங் ஃபார்ம் பண்ணாதீங்க, அவங்க இங்க அது நான் சொல்லணும்ல, நீங்க கேள்வி தானே கேட்கணும், நீங்க தனியா விளையாடணும்னு. நீங்களும் பதில் சொல்றீங்க, இப்ப நீங்க கேள்வி மட்டும் தான் கேட்கணும். ப்ரோ பதில் ஏன் கேங்ல இருந்து வெளியே வந்தீங்க? எனக்கு பிடிச்ச கேங்கு, அம்மாக்கு பிடிச்ச கேங்கு, வெளியே வரல மாட்டீங்க. வெளியே வந்துட கூடாதுதான். ஆனா எனக்கு அங்க இருக்கும் போதே நான் நிறைய கேம்ல விளையாடாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கேங் இருக்கட்டும், கோவா கேங், அங்க இருக்க மனிதர்கள் எல்லாருமே இருந்தாலுமே சரி, எனக்குள்ள ஒரு ஃபீல். அதுவும் இல்லாம அதுக்கேற்ற மாதிரி வீக்கெண்ட்ல வாங்கிக்கணும். எனக்கு வந்து எனக்கு இதான் பெரிய சான்ஸ். நான் எதை சொன்னாலும் டக்குன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் பார்ப்பேன். இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து சொல்றாங்கன்னா, டே நீ பாடுறா அப்படின்னா, நாளைக்கு நான் பாடுறதுக்கு ஸ்டெப் எடுத்துருவேன். டே நீ இது பண்ணாதானா, அப்பதுல இருந்து அது பண்ணாம நிறுத்திடுவேன். அந்த மாதிரி இருக்கும் போது வீக்கெண்ட்ல வந்து என்கிட்ட சொல்லும் போது, நீங்க பண்றது வந்து கேமுக்கே அந்த டாஸ்க்குக்கே ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நம்ம இருந்தோம்ல, இருந்துட்டு இதுக்கப்புறம் இல்லாம இருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அங்க இருந்து போகணுன்ற இன்டென்ஷன் இல்ல, இருந்துட்டோம், இருந்ததுல இப்படி ஆச்சு, இல்லாம இருந்து நம்ம சரி பண்ணலாம். கோவா கேங்ல இருந்தா தான் அவங்க கிட்ட பேசுறேன், கோவா கேங்ல இல்லைன்னா அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன்ற ஒண்ணுமே இல்ல. காலையில இருந்துச்சா அவங்களதான் பாக்கணும், நைட்டு தூங்கும்போது அவங்ககிட்ட தான் பேசிட்டு தூங்கணும், அதே நார்மல் சில் தான். அடுத்த வாரமே நீங்க சௌந்தர்யா ஜாக்லின் நாமினேட் பண்ண மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துச்சு. அம்மா அதான் என்னடா அதான்டா நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீ கேட்டியாடா அப்படின்னு. நான் கோவா கேங்ல இருந்திருந்தாலுமே அதான் நடந்திருக்கும். அடுத்த வாரம் இருந்திருந்தாலுமே அதான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனின்னு இருக்கும் போது ரைட் சைடு ரூம்ல இருந்தோம். பாய்ஸ் ஃபுல்லா ரைட் சைடு ரூம்ல, கேர்ள்ஸ் ஃபுல்லா லெஃப்ட் சைடு ரூம்ல இருந்தோம். அதுக்கப்புறமா 50 days கழிச்சு லைன்லாம் பிரிச்சுட்ட பிறகு அப்படி இருக்கும் போது தான் ஃபார்ம் ஆனோம் கோவா கேங்.
நம்ம கேங்கா இருக்கிறதுனால டாஸ்க்குக்கே பிரச்சனைன்னு வருது. நம்ம அங்க போனதே நம்ம டாஸ்க் பண்ணோம், நம்ம யாருன்னு எப்படி காமிக்கணும்னு சொல்லி தான் நம்ம அங்க போனோம். இப்போ டாஸ்க்குக்கே அது நம்மளால பிரச்சனைன்னு வரும்போது நான் சௌந்தர்யாட்ட சொல்லியிருப்பேன். நான் அப்போ அங்க இருந்திருந்தாலுமே என்னோட யார் நாமினேட் பண்ணமோ அவங்கள தானே நான் பண்ணியிருப்பேன். இதை விட்டு வெளியே வந்து தான் நாமினேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லையே. அவங்க கூட இருந்திருந்தாலும் நான் பண்ணியிருப்பேனே. இப்போ இருந்தே பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, வேற சொல்லியிருப்பாங்க. திருப்பி இல்லாம பண்ணா இப்படி சொல்றாங்க. நான் ஒருத்தவங்களை யூஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லையே. நான் ஒருத்தவங்களை யூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ஏன் எலிமினேட் ஆயிருக்கேன்?